நீங்கள் செய்ய தொடங்கும் வரை எதுவுமே சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும். எதற்கும் சிரமம் பார்க்காதீர்கள். இன்று நீங்கள் கடக்கும் சிரமங்களே நாளை உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியின் கதையாக மாறும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் கற்பனை செய்ய முடிந்த அனைத்தும் நிச்சயம் நிஜமாகும். சிரமங்களை கடக்க தயாராகிவிட்டால். வீணானவைகளின் பின்னால் திரிந்து வாழ்வை வீணடிக்காதீர்கள். உங்கள் கனவுகளை துரத்துங்கள். இல்லையென்றால் உங்களை யாராவது அவர்களுடைய கனவுகளை துரத்த பயன்படுத்திக் கொள்வார்கள். எதையும் தொடங்குவதற்கான வழி பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல்பட தொடங்குவதுதான். திட்டங்கள், கனவுகள், யோசனைகள் இவை அனைத்தும் நல்லதுதான். ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்கு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். செயல்பாடுதான் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, நீங்கள் தொடங்குவதுதான் முக்கியம். சாதனையாளர்கள் சரியாக முடிவெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். எந்த பிரச்சனைகளுக்கு எப்படி, எப்போது, என்ன மாதிரியான தீர்வுகள் சரியானது என்று துல்லியமாக கணிக்கிறார்கள். முடிவெடுக்கும் திறன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையே அமைகிறது. எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும், முடிவெடுக்கும் திறன் இல்லை என்றால் வாழ்க்கையில் பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் பாதையில் தடைகள் வந்துவிட்டால் அங்கேயே தயங்கி நின்று விடாதீர்கள். நீங்கள் கடக்க வேண்டியவை தடைகளை மட்டுமல்ல, நீங்கள் உருவாக்க வேண்டிய படிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் எதிர்கொள்ளும் சவால்களே நம்முடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகின்றன. அவற்றை கடப்பதே நம் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தரும். அடுத்த நொடி அடைத்து வைத்திருக்கும் ரகசியம் எதுவோ அந்த ரகசியத்தின் சுவாரஸ்யம்தான் நாம் வாழும் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். அது நிச்சயம் வேதனைகளால் அல்ல, நம்முடைய மகத்தான சாதனைகளால் நிரப்பப்பட வேண்டும். எந்த தடைகளும் உங்களை நிறுத்த வேண்டியதில்லை. தடையாக நீங்கள் ஒரு சுவரை எதிர்கொண்டால் அதை கடக்கவோ, அதை சுற்றி செல்லவோ அல்லது அதன் வழியாக ஊடுருவி செல்லவோ சரியான வழியை கண்டுபிடியுங்கள். உண்மையில் தடைகள் என்பது உங்கள் இலக்கை அடைய ஒரு நிரந்தர தடை அல்ல. அவை உங்களுக்கு ஒரு புதிய வழியை கண்டறியும் வாய்ப்புகள். ஒரு வழி அடைபட்டால் நீங்கள் வேறு வழிகளை தேடுங்கள். விடாமுயற்சியும் படைப்பாற்றலும் தான் தடைகளை தாண்டும். எந்த நிலையிலும் நேர்மறையாக மட்டுமே சிந்தனை செய்யுங்கள். நேர்மறை எண்ணம் கொண்ட ஒருவரால் எதிர்மறை எண்ணம் கொண்ட பலரை விடவும் அதிகம் சாதிக்க முடியும். நேற்றைய அனுபவங்களை வைத்து இன்றைய நாளை கட்டமைக்க வேண்டாம். நாளைய சாத்தியக்கூறுகளை வைத்து இன்றைய நாளை கட்டமைப்பதே சிறந்தது. நடந்து முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது. நடக்கப் போவதை யாராலும் அறியவும் முடியாது. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய நாள் மட்டும் நம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த கால தவறுகளோ அல்லது பின்னடைவுகளோ உங்களை தொடர்ந்து பாதிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்திற்கான சாத்தியக்கூறுகளை கற்பனை செய்து அதற்கேற்ப இன்றைய உங்கள் செயல்களை சிறப்பாக செய்து முடியுங்கள். கடந்த காலம் ஒரு பாடம், எதிர்காலம் ஓர் இலக்கு. நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அந்த இலக்கு நம்முடைய ஒவ்வொரு இரத்த அணுக்களிலும் கலந்திருக்க வேண்டும். அப்போதுதான் எது நடந்தாலும் நம் இலக்கிற்கான பாதையில் இருந்து நாம் விலகாமல் இருப்போம். அப்போதுதான் அதை அடைவது நமக்கு எளிதானதாகவும் அமையும். பெரியதாக கனவு காண்பது தவறில்லை. ஆனால் அதற்காக சிறிய முயற்சியை கூட செய்யாததுதான் மிகப்பெரிய தவறு. சிறிய தொடக்கங்கள்தான் பெரிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொருவருடைய உறுதியான லட்சியமும் அவர்கள் நினைத்தது போலவே நிச்சயம் நிறைவேறும். அவர்கள் நினைத்தது போலவே அவர்களின் வாழ்க்கை வடிவம் பெறும். ஆனால் லட்சியம் கைகூட வேண்டுமானால் அந்த லட்சியம் குறித்த கனவு நம் ஆழ்மனதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
நீங்கள் நம்பினால் உங்கள் பாதி வழி முடிந்துவிட்டது. ஓர் இலக்கை அடைய முதலில் அதை உங்களால் அடைய முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைதான் உங்களுடைய முதல் மற்றும் மிக முக்கியமான படி. நம்பிக்கை இல்லாமல் எந்த பயணத்தையும் தொடங்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பு முழுவதையும் நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிக்காக வேறு யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் நீங்களே முழு பொறுப்பு. மற்றவர்கள் மீது பழி போடுவதையும் விதியின் மீது காரணம் சொல்வதையும் நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையை உங்களின் உறுதியான செயல்களை கொண்டு நீங்களே தீர்மானியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஒரு பெரிய இலக்கை அடைய தினமும் செய்ய வேண்டிய சிறு சிறு படிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு விதை போன்றது. அது ஒரு நாள் மிகப்பெரிய மரமாக வளர்ந்து பலன் தரும். ஒவ்வொரு சிற்பியும் வடிவமற்ற கல்லை சிற்பமாக செதுக்கும் போது எடுத்துக்கொள்ளும் நேரம், கவனம் மற்றும் பொறுமையை விட இறைவனின் திருமேனியை செதுக்கும் போது கூடுதல் நேரமும் கூடுதல் கவனமும் ஆழ்ந்த பொறுமையும், இவற்றிற்கும் மேலாக உடல் மற்றும் உள்ள தூய்மையுடனும் பக்தியோடும் செயல்படுவார்கள். அதுபோல உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டுமானால் இறைவனின் திருமேனியை செதுக்கும் சிற்பிகளைப் போல கவனமாகவும் பொறுமையாகவும் இலக்கு ஒன்றையே மனதில் நிறுத்தி அதை நாம் நினைத்தபடி அழகாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். கடின உழைப்பு ஒருபோதும் தோற்பதில்லை. ஒருவருக்கு இயல்பாகவே திறமை இருக்கலாம். ஆனால் கடின உழைப்பு இல்லாத பட்சத்தில் திறமை குறைந்தவர்கள் கூட விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் மற்றவர்களை வென்றுவிட முடியும். திறமையும் கடின உழைப்பும் இணையும் போதுதான் பெரும் சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்காது, ஆனால் மகிழ்ச்சிதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நாம் செய்யும் காரியங்களில் உண்மையான மகிழ்ச்சியை கண்டால் அதை பற்றி நாம் ஆர்வமாக இருப்போம். இந்த ஆர்வம் கூடுதல் உழைப்பிற்கும் இறுதியில் வெற்றிக்கும் வழிவகுக்கும். மகிழ்ச்சியான மனநிலை நம்முடைய திறனையும் வேகத்தையும் இன்னும் அதிகரிக்கும். நாம் எதை உணர்கிறோம் என்பதல்ல, அதில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, அதில் நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை ஒரு வெற்றியாளனாகவும் சாதனையாளனாகவும் மாற்றுகிறது. சரியான திசையில் செல்லும் ஒரு சிறிய அடி ஒரு தவறான திசையில் செல்லும் 1000 அடிகளை விட சிறந்தது. நீங்கள் வேகமாக செல்வது முக்கியமல்ல, சரியான திசையில்தான் செல்கிறீர்களா என்பதே முக்கியம். சிறு சிறு முன்னேற்றங்கள் கூட சரியான பாதையில் இருந்தால் ஒரு நாள் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வெற்றி பெற்றவர்கள் செய்வதெல்லாம் தோல்வியுற்றவர்கள் செய்ய தயங்குபவைதான். வெற்றி பெற்றவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்குவதில்லை. கடின உழைப்பை தருவதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. தோல்விகளுக்கு அவர்கள் அஞ்சுவதும் இல்லை. தோல்வியுற்றவர்கள் இந்த விஷயங்களை தவிர்க்கிறார்கள் அல்லது அஞ்சுகிறார்கள். துணிச்சலும் விடாமுயற்சியும் தான் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள மிக பெரிய வேறுபாடு. தனிப்பட்ட வளர்ச்சிதான் மிகப்பெரிய முதலீடு. பணம், சொத்துக்களை விட உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதுதான் சிறந்த முதலீடு. புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, அறிவை வளர்த்துக் கொள்வது, உங்கள் பலவீனங்களை மேம்படுத்துவது ஆகியவை உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன் தரும். நேர்மறை மனப்பான்மைதான் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் கடக்கும் ஒரே வழி. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நேர்மறையான மனப்பான்மையுடன் அதை அணுகும்போது அதற்கான தீர்வை எளிதாக கண்டறிய முடியும். நேர்மறை மனப்பான்மைதான் உங்களுக்கு தைரியத்தையும் விடாமுயற்சியையும் தரும். உங்கள் நேரத்தை அறிவை பெருக்குவதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் செலவிடுங்கள். இது உங்களுக்கு தேவையான சக்தியையும் உந்துதலையும் தரும். வாசிப்பு, ஆராய்ச்சி, பயிற்சி வகுப்புகள் மூலம் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அறிவுதான் உண்மையான சக்தி. அது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் தரும். நாம் செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல் பொம்மையாக வாழ்வதை விட நமக்கு பிடித்தது போல் செம்மையாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை.
அதிர்ஷ்டம் கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறை வெற்றி பெறலாம். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ வெற்றி பெறலாம். ஆனால் உழைப்பு எப்போதும் உங்களிடம் இருந்தால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையாக இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெறும் வெற்று காகிதம்தான். அதில் எழுதுவதும் வரைவதும் கிறுக்குவதும் அல்லது கிழித்து எறிவதும் நம் கையில்தான் உள்ளது. வாழ்வில் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அதிசயம். இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அலட்சியம். எது ஒன்றிலும் இப்போது நீங்கள் காட்டும் அலட்சியம் நாளை உங்களை அல்லல் பட வைத்துவிடும் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர நமக்குள் நாம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பிடிக்கவில்லை என்றாலும் எல்லோரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றேனும் ஒரு நாள் நம் வாழ்வும் நமக்கு பிடித்தபடி மாறும் என்ற நம்பிக்கையில். ஆனால் நாம் மாறாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. உங்கள் அறியாமையை நீங்கள் போக்கிக் கொள்ளாததாலும் உங்கள் திறமைகளை இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ளாததாலும் தான் உங்கள் இலக்கு இன்னமும் உங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது. உங்கள் அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் உங்களால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. துன்பங்களே இல்லாமல் இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. துன்பங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. துன்பங்களை எதிர்கொண்டால்தான் இன்பங்களை அனுபவிக்க முடியும். துன்பங்களால் துவண்டு விடாதீர்கள். இன்பங்களை அனுபவிக்க இன்னும் நீங்கள் போராட வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே துன்பங்கள் உங்களை நாடி வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவன் தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணாக்கினால் அவனால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் உங்களிடம் இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தாமல் வைத்திருப்பது கூட அவற்றை வீணாக்கும் செயல்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பம் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பது உண்மைதான். துன்பங்கள் நம்மை பொறுத்தவரை எல்லையற்றதாக இருக்கிறது. ஆனால் தோல்வியில் துவண்டுவிடும் வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைப்பது சரியல்ல. அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை தேடுவதும் அதை எதிர்த்து போராடி வெல்வதும் தான் வெற்றிகரமான வாழ்க்கை. அறியாமை, சஞ்சலம், பொறாமை, சோம்பல், மிதமிஞ்சிய பற்று இவை அனைத்துமே வாழ்வில் உங்களை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் மிகப்பெரிய எதிரிகள். உங்களுக்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை விட உங்களுக்குள் இருக்கும் இந்த எதிரிகளை முதலில் வீழ்த்தி காட்டுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்வு வெளிச்சம் பெறும். மனிதன் சிந்தித்து வாழ்பவன். எந்த சூழலிலும் அடுத்து என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நிற்பது மனிதனுக்கு அழகல்ல. வெற்றியை எட்டும் வரை, மரணத்தை வெல்லும் வரை வாழ்க்கையோடு அவன் போராடிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்றுதான். எதையும் எதிர்த்து போராடுவதை விட்டுவிட்டு பயனற்ற வீண் பேச்சுக்கள் பேசியே காலம் கழிப்பது உங்களுக்கு தோல்வியைத்தான் தரும். நீரில் மூழ்கி இருக்கும் மனிதன் மூச்சு காற்றுக்காக எப்படி ஏங்குவானோ அதுபோல நீ அடைய இருக்கும் வெற்றியின் மீது ஏக்கம் கொண்டிரு. உன் இலக்கை நோக்கிய நகர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. வாழ்வில் வேறு எதன் மீதும் உன் விருப்பத்தை சிதறவிடாதே. நீ செய்யும் வேறு எந்த செயல்களும் உன்னையே ஏமாற்றிவிட இடம் கொடுக்காதே. அனைத்திலிருந்தும் விடுபட்டு உன் வெற்றியை மட்டும் நாடு. நல்ல காலத்திலும் இக்கட்டான காலத்திலும், உடல் நலமாக இருக்கும் போதும் அல்லது நோயுற்று இருக்கும் போதும், எந்த நிலையிலும் விடாமுயற்சியை மட்டும் ஒரு நாளும் தவறவிடாதீர்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு உறுதியான வெற்றியை பெற்றுத்தரும். வெற்றியை அடைவதற்கு உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாக உன் விடாமுயற்சியை பயன்படுத்திக் கொள். அதுதான் கடலை போல வரும் துன்பங்களை கடந்து நீ வெற்றி என்னும் கலங்கரை வெளிச்சத்தை அடைவதற்கு உதவும். தடைகளை கடந்து உன் இலக்கை நோக்கிய பாதையை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு. தடைகள் உடைபடும் போதுதான் உன் இலக்கை நீ தெளிவாக காண முடியும். உன்னை எது தடுத்தாலும் இலக்கில் மட்டும் குறியாக இருப்பதுதான் எல்லா தடைகளையும் எரித்துவிட உதவும். இந்த உலகில் சாதனைகளை படைத்த வெகு சிலரின் வெற்றிக்கு எது காரணமாக இருந்ததோ அது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான்.
வெற்றி இந்த உலகில் எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமானதல்ல. வெற்றியை அடைய வேண்டும் என்ற வேட்கையுடன் போராடும் அனைவருக்கும் சொந்தமானது. வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான ரகசியம் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராமல் இருப்பதுதான். பல நேரங்களில் நாம் பின்னடைவுகளை சந்திப்பதற்கு காரணம் தேவையில்லாமல் நாம் மற்றவர்களிடம் சொல்கின்ற சில ரகசியங்கள் தான் என்பதே உண்மை. கவலைகள் வந்துவிட்டால் கண் கலங்கி நின்று கொண்டு வந்த கவலைகள் நம்மை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நாம் கடந்து சென்றால்தான் இருக்கும் வாழ்க்கையும் இனிமையாகும். ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படும் சிலர் உள்ளதையும் இழந்து விடுகிறார்கள். என்னதான் போராடினாலும் இன்னும் வெற்றிகளை எட்ட முடியவில்லை என்று வருந்தாதே. வெற்றிகளை எட்டும் வரை நீ ஓயாமல் உழைத்துக் கொண்டே இரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. உன்னிடம் எல்லா திறமைகளும் இருந்தும் நீ இன்னமும் அவற்றை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. தொழிலாளியாக இருந்து தேய்ந்து போவதை விட முதலாளியாக இருந்து முன்னேறுவதே சிறந்தது. இந்த உலகமே உனக்கானது. இதில் உனக்கு எது தடையாக வந்தாலும் தகர்த்துவிட்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் ஆற்றல் இங்கு எவனுக்கும் இல்லை. யாருக்காகவும் உழைப்பது போல் நடிக்காதீர்கள். முடிந்தவரை உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும். உங்களின் உழைப்பும் திறமையும் ஒரு நாளும் வீண் போகாது. இயன்றவரை தனித்து வாழ பழகுங்கள். தனித்துவமாகவும் வாழ பழகுங்கள். இயன்றவரை குறைவாக பேசுங்கள். இறுதி வரை கடுமையாக உழைத்திடுங்கள். அப்போதுதான் உங்கள் லட்சியத்தை நீங்கள் இன்னும் விரைவாக சென்றடைய முடியும். எதிலும் பொறுமை இருந்தால் இறுதியில் உனக்கு வெற்றி உறுதி. பொறுமையை தவறவிட்டவன் தோல்வியை தழுவுகிறான். பொறுமையை கடைபிடிப்பவன் உடனடியாக இல்லை என்றாலும் இறுதியில் அவனே உறுதியாக வெற்றி பெறுகிறான். மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மன தெளிவுதான் எல்லா அறிவுக்கும் மூலமாக இருக்கிறது. மனதை அடக்க முயற்சிப்பதற்கு முன் முதலில் அதை ஆராய வேண்டும். எதிலும் நிலையில்லாமல் அலையும் இந்த மனதை நாம் கைப்பற்ற வேண்டும். அலைந்து திரியும் மனதை அடக்க மிக எளிய வழி கொஞ்ச நேரம் அமைதியாக அதை அதன் போக்கில் விட்டு விடுவதுதான். மனதை உங்களிலிருந்து முற்றிலும் வேறான பொருளாக கருதி அது என்னவெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். உங்கள் சிந்தனைகளை உங்களின் லட்சியத்துடன் ஒன்றுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் வேறு எதனுடனும் உங்கள் சிந்தனைகளை ஒன்றுபடுத்தாதீர்கள். எண்ணங்களை அடக்க எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். அவை அலைந்து திரியும் போது அவற்றை கவனித்து பின்தொடர்ந்து சென்றாலே அவற்றை எளிதாக வென்றுவிட முடியும். தன் மனதை வெல்லும் ஒருவன்தான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான். நமது உதடுகளை அரண்மனை வாயிற்கதவுகளைப் போல் பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சக்தி வாய்ந்தவை. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்காதே. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் தவறான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே அவரவர்களுக்கான பாதையில் பயணிக்காமல் எதன் பின்னாலோ யாரின் பின்னாலோ கண்களை கட்டிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை பின்தொடர்ந்து நீயும் சென்று விடாதே. உனக்கான சரியான பாதையை நீயே தேர்ந்தெடு. அந்த பாதையில் யாரும் பயணிக்கவில்லையே என்று பயம் கொள்ளாதே. அது உனக்கான பாதை. அதில் நீ மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். உன்னால் இது முடியாது, உனக்கு இது வராது என்றெல்லாம் பார்ப்பவன் 1000 சொல்லட்டும். படைத்தவனுக்கு தெரியும் நீ யார் என்று. கடந்து செல், நடப்பவை நடக்கட்டும். உன்னை நீ உணர்ந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி உறுதி. வெற்றியை எட்டும் வரை கடுமையாக உழைப்பதில் உறுதியாக இருங்கள். தூங்கி கழிப்பதற்கு இது நேரம் இல்லை. உங்களின் எதிர்கால வாழ்வு உங்களின் உழைப்பை பொறுத்துதான் அமையப் போகிறது. இதுவரை உறங்கியது போதும், விழித்தெழுங்கள். உங்களுக்கான அரியாசனம் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அதை அடையும் வரை கடுமையாக அல்ல, வெறி கொண்டு உழைத்திடுங்கள். வெற்றி உங்களுக்குத்தான். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்காதே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்து.
வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நம்மோடு போட்டி போட நிறைய பேர் வந்து விடுகிறார்களே என்று நீங்கள் நொந்து விடாதீர்கள். எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவராவது இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு வளைவான பாதை, அவ்வளவுதான். அதை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு கவலையில் மூழ்கிவிடக்கூடாது. உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதையே தைரியத்துடன் செய்து முடியுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களின் கவனம் பிரச்சனைகளின் மீது இருக்கும்போது உங்களிடம் மேலும் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களின் கவனம் தீர்வுகளை நோக்கி திரும்பும் போது உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லை. உங்கள் கவனத்தை தீர்வுகளின் மீது திருப்புங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. பல பூக்களை சேர்த்து கட்டினால்தான் அது அழகான மாலையாக மாறும். உயர்ந்த எண்ணங்களுடன் கூடிய கடின உழைப்பும் இருந்தால்தான் முன்னேற்றத்திற்கு சிறந்த ஏணியாக இருக்கும். எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை தந்துவிடாது. அந்த எண்ணங்களுக்காக நாம் கொடுக்கும் உழைப்புதான் நம்மை உயர்வடைய வைக்கும். கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை விலை மதிப்பில்லாதது. உங்கள் அனுபவம்தான் எப்போதும் அறிவை விட மிகப்பெரியது. ஏனென்றால் வாழ்க்கையில் அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் உங்களின் அனுபவத்தால் அனைத்தையும் எளிதாக கையாள முடியும். அறிவை மட்டுமல்ல, அனுபவத்தையும் வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் தான். நீங்கள் கற்ற பாடங்கள்தான் வாழ்க்கைக்கு உங்களை பக்குவப்படுத்துகின்றன. நீங்கள் யாரை போலவும் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். இந்த உலகில் ஒருவரின் கைவிரல் ரேகையைப் போல் மற்றொருவருக்கு இருப்பதில்லை. இந்த உலகில் ஒவ்வொருவருமே தனித்துவமான படைப்புதான். உங்களை நீங்களே அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் விலை மதிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவே கழியும். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள். தெளிவான யோசனைகள் கிடைக்கும். செயல்படும் போது உறுதியோடு செயல்படுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். விட்டு கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டு கொடுங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் முடிவில் முழுமையான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, மாற்ற முடியாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை நமக்கேற்றவாறு மாற்றி காட்டுவது. எதை செய்வதென்று முதலில் முடிவு செய். வெற்றியை உனக்குள் பயிர் செய். உங்கள் எண்ணங்களை எப்போதும் உயரத்தில் வைத்திருங்கள். அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும். தொடவே முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் பரவாயில்லை. தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்துவிட்டால் போதும். அதை நோக்கிய உன் போராட்டம் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்குங்கள். வெற்றியை தேடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. வெற்றியே உறுதியாக உங்களை தேடி வரும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றும் போது உங்களுடைய பாதையும் வெளிச்சம் பெறும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக செய்கின்ற உதவியும் உங்களுக்கு தேவைப்படும் போது பல மடங்காக திரும்ப உங்களிடமே வரும். வாழ்க்கையை வெறுத்தவன் தான் அனுபவித்த வழிகளை பற்றி மட்டுமே கூறுவான். வாழ்க்கையை உணர்ந்தவன்தான் தான் கடந்து வந்த வழிகளை பற்றி கூறுவான். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக மாறும். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அவற்றிற்கான பலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அவற்றின் கூட்டு சக்திதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணம். உங்களுடைய எண்ணமும் செயலும் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும்.
நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றை அடைவதற்கு நமக்கு தேவையான ஆற்றலை நீங்கள் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. அதை உணரும் தருணம் வெற்றியை நீங்கள் வெகு விரைவில் அடைந்து விடுவீர்கள். லட்சிய பாதையை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் உலக போகங்களில் முட்டாள்தனமாக மூழ்கி கிடந்தால் அவன் வழி தவறி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடுவான். உங்கள் லட்சியத்திலிருந்தும் உங்கள் லட்சிய பாதையிலிருந்தும் ஒருபோதும் விலகி விடாதீர்கள். நமது லட்சியம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வெளிச்சம் பெற லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி ஓடுங்கள். வாழ்க்கையில் நாம் அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு நாம் எல்லோருமே நம்மிடம் உள்ள தீமைகளை ஆராய்ந்து அவற்றை கைவிடவும் வேண்டும். நீங்கள் உங்கள் வெற்றியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களின் வேகத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது மட்டுமே நிரம்பி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உண்மையில் அறியாமைதான் மிகப்பெரிய நரகம். அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக்கொள்வதுதான் இன்பமான வாழ்க்கை. மனதில் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களையே எண்ணுங்கள். இடைவிடாமல் அவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தோல்வியை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். இந்த தோல்விகள் இயற்கையானவைதான். அவைகளை உங்களால் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். உங்கள் உள்ளத்தில் வெளிச்சம் உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு தேவையான வெற்றிகளை நீங்கள்தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவாகவே உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் காத்திருப்பு கனவாகத்தான் போகும். கடந்த கால தோல்விகளையும் கசப்பான நிகழ்வுகளையும் நினைத்துக்கொண்டு ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். எது வந்தாலும் கடந்து போய்கொண்டே இருங்கள். காயங்களை கடப்பவர்கள்தான் வெற்றியை கண்டடைகிறார்கள். காயப்பட்டு கலங்கி நிற்பவர்கள் தோல்விகளிடம் சரணடைந்து விடுகிறார்கள். மீசை இருக்கிறது என்பதற்காக கெளுத்தி மீன்கள் திமிங்கிலத்தை எதிர்த்து வென்றுவிட முடியாது. வெறுமனே எதிர்த்து நிற்பது மட்டும் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடாது. ஒன்று உங்கள் பலத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் எதிரியின் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண் கலங்காமலும் ரத்தம் சிந்தாமலும் எந்த யுத்தங்களும் முடிவுக்கு வந்ததில்லை. பல தோல்விகளை எதிர்கொள்ளாமலும் பல காயங்களை சந்திக்காமலும் வாழ்க்கையில் எந்த வெற்றிகளும் எளிதில் வந்துவிடுவதும் இல்லை. நமது கூடவே இருப்பவர்கள் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கும் குறைகளை நம் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நம்மிடம் சொல்லாமல் விட்டு விடுவார்கள். திடீரென சந்திக்கும் யாரோ ஒரு சிலர் நம்மிடம் குறைகள் என்று படுவதை சட்டென நம்மிடமே சொல்லி விடுவார்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களோடு தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்துதான் ஆக வேண்டும். தோல்விகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். வெற்றிகள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடாமலும் பார்த்து கொள்ளுங்கள். அதை உங்களின் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தான் சாத்தியப்படுத்த முடியும். எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் போதே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சரியாக முடிவெடுத்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் செய்ய நினைத்ததை சிறப்பாக செய்ய முடியாது. வெற்றிடத்தை காற்று வந்து நிரப்பிக் கொள்வது போல நீங்கள் அடைந்த தோல்விகளின் தழும்புகளையும் நீங்கள் அடைய போகும் வெற்றிகள் வந்து நிரப்பிக்கொள்ளும். தொடர் தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு விடாதீர்கள். வெற்றி விரைவில் உங்களை வந்தடையத்தான் போகிறது. காத்திருங்கள். வாழும் காலம் சிறிதுதான் என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியை கைவிடாதீர்கள். முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றைய தோல்விகளிலிருந்து இன்றைய முன்னேற்றத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி என்னும் நேற்றைய பொழுது மடிந்து போன வைக்கோல் போன்றது. இன்று அது நல்ல உரமாக மாறியிருக்கிறது என்பதை உணர்ந்தால் தோல்வியை வரவேற்று ஏற்றுக்கொள்வீர்கள். விதையானது தான் விழும்போதெல்லாம் மரமாக எழுகிறது. இலையானது தான் விழும்போதெல்லாம் உரமாக மாறுகிறது. நாம் மட்டும் விழுவதற்கு தயங்கிக் கொண்டிருப்பது தவறானது. விழுவோம், எழுவோம், வெற்றி பெறுவோம்.
எப்போதும் தோல்வி பற்றிய பயத்திலேயே இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையேனும் எதிர்கொள்வதே சிறந்தது. தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற கவலை உன்னுடைய நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை. ஆனால் அது இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். நீங்கள் அடையும் தோல்விகளுக்கு இன்னொருவரை காரணம் சொல்லாதீர்கள். உங்கள் தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் வெற்றிக்கு பின்னால் நீங்கள் அனுபவித்த வலிகளும் தோல்விகளும் தான் இருக்கும். தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமே தோல்விதான். தன்னிடம் இருந்து உதிர்கின்ற மலர்களை பற்றி மரங்களும் செடிகளும் கவலை கொள்வதே இல்லை. அது மலர்ந்து சிரிக்கக்கூடிய புத்தம் புதிய பூக்களை இடைவிடாமல் உருவாக்குவதில் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவே இருக்கிறது. வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்ததை பற்றி நினைத்து கவலைப்படுவது அல்ல, நாம் எவ்வளவு இழந்தாலும் இன்னும் எந்த அளவிற்கு வளர முடியும் என்பதை பற்றியது. மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதும் காயப்படுத்தும் போதும் ஒருபோதும் உள்ளம் உடைந்து வேதனைப்படாதே. ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்களாகின்றன. உன்னை உடைத்து பார்க்க நினைத்தவர்களும் உதாசீனப்படுத்தியவர்களுமே உன்னை வணங்கும் நாள் விரைவில் வரும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் மட்டும் இழந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் உங்களோடு இருந்தால் உன்னை நீ எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இரு. காலம் உனக்காக மாறாது. மாறுகின்ற காலத்திற்கு ஏற்ப நீ உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீ தோல்வி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ சந்திக்கின்ற கடினமான சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை. உன்னிடம் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் மட்டும் இருந்தாலே போதும். உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது. எந்த பயனும் இல்லாதவைகளை பற்றி சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் உன் வாழ்க்கைக்கும் உன் வெற்றிக்கும் பயனுள்ளதை மட்டுமே சிந்தித்து செயல்படு. அதுதான் உனக்கு வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை கொடுக்கும். நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ள தயங்காதே. வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பின் ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் தானாகவே வந்துவிடும். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக் கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீங்கள் புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம். தவறு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எது ஒன்றையும் தொடங்காமல் இருந்து விடாதீர்கள். உங்களின் புதிய முயற்சிகள்தான் உங்கள் தகுதிகளை உயர்த்தும். வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே. போராட்டங்கள் பல நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே உன் வாழ்வில் வெற்றியை தரும். எல்லோருக்குமே பலவீனங்கள் உண்டு. உன்னுடைய பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. நீ அடைகின்ற தோல்விகளுக்கு யார் யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மையில் உன் தோல்விகளுக்கு உன் பலவீனம் மட்டும்தான் காரணம். உன் பலவீனத்தை தவிர்த்து உன் பலத்தை உயர்த்து. உன்னால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா என்று தயங்கிக் கொண்டு எதையும் தொடங்காமல் இருப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பதே சிறந்தது. உன்னால் ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்காமல் மட்டும் தயங்கி நின்று விடாதே. பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு. புதிய ஒன்றை தொடங்கினால் இருப்பவைகளில் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற பயம்தான் உன்னை எதையும் தொடங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. உனது பாதையில் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவைகளை நீ தகர்க்காமல் விட்டால் நீ வெற்றி அடைவதை நீயே தடுத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது ஆரம்பமே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று அலுத்துக் கொள்ளாதீர்கள். அனைத்திலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். விட்டு விடாதீர்கள். அனைத்தையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும். எப்படிப்பட்ட கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். 1000 பேர் உன்னை மதிப்பதாலும் உன்னை புகழ்வதாலும் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. ஒரு சிலர் உன்னை குறை சொல்வதாலும் உன்னை காயப்படுத்துவதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. எந்த சூழலிலும் நீ நீயாகவே இருக்க பழகிக்கொள்.
உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை சுற்றியேதான் நிறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் எப்போதும் உங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு பயணம். நடப்பவை நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டு செல்லுங்கள், துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டு செல்லுங்கள். எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். எல்லா கஷ்டங்களுக்கும் யாருடைய துணையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. நீ நிச்சயம் ஏமாற்றப்படுவாய். உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களிடம் நன்றியோடு இரு. அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாய். எப்போதும் வலிமையோடு இருக்க பழகிக்கொள். அப்போதுதான் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்த்து தனியாக போராடும் துணிவை பெறுவாய். சிக்கலான சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுவதற்கு பதில் அதனால் என்ன பிரச்சனைகள் உண்டாகும், அதை சமாளிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் உங்களை நெருங்காது. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் முன்னேற்ற வாழ்க்கைக்கு உன் எண்ணங்களை செலவிடு. முதலில் நீ முன்னேறிய பிறகுதான் மற்றவர்களுக்கு நீ வழிகாட்டவே முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வியே வருவதில்லை. அவர்கள் ஒன்று வெற்றி கொள்கிறார்கள், இல்லை என்றால் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். கடந்து வந்த படிகளை உடைத்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் இறங்கி வருவதற்கு அதே படிகள் தேவைப்படலாம். ஏனென்றால் விதி வலியது, காலம் கொடியது. எல்லாம் சில காலம்தான். எதையும் நிரந்தரம் என்று நம்பிவிடாதீர்கள். எப்போதும் எந்த சூழலிலும் உண்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உண்மையாக இருக்க பழகிக்கொண்ட யார் ஒருவருக்கும் மற்றவர்களுடைய உபதேசமும் யோசனைகளும் தேவைப்படுவதே இல்லை. மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு என்னால் எதையும் திறக்க முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கப்படும் என்பதையும் மறந்து விடாதே. மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கின்ற கதவுகளை தவறவிடாதே. வெற்றி என்பது தடைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்போதும் தெளிவாக இருங்கள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களின் நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள். அனைத்திற்கும் நேரம் ஒதுக்குங்கள். உங்களின் உழைப்பு எப்படி முக்கியமோ அதுபோலவே உங்களின் ஆரோக்கியமும் முக்கியம். உங்களை நீங்களே வருத்திக் கொண்டு நிகழ்காலத்தில் உழைத்தாலும் எதிர்காலத்தை அனுபவிக்க உங்களிடம் ஆரோக்கியம் இல்லாமலும் போகலாம். கவனமாக இருங்கள்.